பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 8வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தன் தரப்பில் இருக்கும் மாவீரர்களை பற்றி பேசத் தொடங்கிய துரியோதனன் கௌரவப் படையின் முதன்மையான மிக வலிமை வாய்ந்த தூண்களாக விளங்கும் தலைவர்களை பெயரிட்டு குறிப்பிடும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 8. ஸ்லோகம்: பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ செட்டு. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: பவான் மைனஸ் தாங்கள், துரோணாச்சாரியர், பீஷ்ம இஸ்டு சாச்ச மைனஸ் பீஷ்மரும், கர்ண இஸ்டு சச்ச மைனஸ் கர்ணனும், கிருபா சச்ச மைனஸ் கிருபாச்சாரியாரும், சமிதிஞ்சய இஸ்டு போரில் எப்போதும் வெற்றி பெறக்கூடிய அஸ்வத்தாமா மைனஸ் அஸ்வத்தாமனும், விகர்ண இஸ்டு சாச்ச மைனஸ் விகர்ணனும், சௌமதத்தி மைனஸ் சோமதத்தனின் மகனான பூரிச்ரவசும், ததா ஏவ சான் மைனஸ் அப்படியே இன்னும் பலரும் இருக்கிறார்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: துரியோதனன் துரோணரிடம் தன் படையின் பலத்தை கூறுகிறான். ஆசாரியரே, நமது படையில் தங்களை போன்ற வில்வித்தை மாஸ்டரும் போரில் மரணத்தையே வெல்லக்கூடிய பீஷ்ம பிதாமகரும் இணையற்ற மாவீரன் கர்ணனும் இருக்கிறார்கள். மேலும் போர்க்களத்தில் எப்போதும் வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய கிருபாச்சாரியாரும் தங்களின் மகனான அஸ்வத்தாமனும், என் தம்பிகளில் தர்மவானான விகர்ணனும் சோமதத்தனின் மகனான பூரிச்ரவசும் இருக்கிறார்கள். துரியோதனன் தந்திரமாக முதலில் துரோணரின் பெயரை சொல்கிறான். அவரே கௌரவப் படையின் முதன்மை பலம் என்பதை உணர்த்தி அவரை உற்சாகப்படுத்த பார்க்கிறான். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரும் உலகையே வெல்லக்கூடிய பேராற்றல் கொண்டவர்கள். இவர்களை பட்டியலிடுவதன் மூலம் துரியோதனன் தன் மனதில் இருந்த நடுக்கத்தை குறைத்து கொள்ள முயல்கிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஆன்மீக பாடம் சொல்கிறது. திறமை மட்டுமே வெற்றியை தந்துவிடாது. வலிமை இருந்தும் தர்மம் இல்லை. கௌரவர் படையில் இருந்த பீஷ்மர், துரோணர், கர்ணர் போன்றவர்கள் பாண்டவர் படையில் இருந்த எவரையும் விட தனிப்பட்ட முறையில் அதிக ஆற்றல் வாய்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் நின்ற பக்கம் அதர்மத்தின் பக்கம். மனசாட்சியின் பலவீனம். விகர்ணன். துரியோதனன் தன் தம்பிகளில் விகர்ணன் பெயரை மட்டும் சொல்கிறான். திரௌபதிக்கு துகிலுரிந்த சபையில் துரியோதனனை எதிர்த்து இது அதர்மம் என்று குரல் கொடுத்த ஒரே கௌரவன் விகர்ணன் மட்டும்தான். அவன் தன் பக்கம் நிற்பதை நினைத்து துரியோதனனுக்கு பெருமை. ஆனால் அதர்மத்தின் பக்கம் நிற்கும் நல்லவர்களால் கூட அந்த அதர்மத்தின் அழிவை தடுக்க முடியாது என்பதற்கு விகர்ணனும் பீஷ்மரும் உதாரணம். இன்றைய சிந்தனை: நம்மிடம் அசாத்தியமான திறமைகளும் பெரிய பதவிகளும் செல்வாக்கு மிக்க மனிதர்களின் துணையும் பீஷ்மர், கர்ணர் போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணமும் செயலும் தர்மத்தின் வழியில் இல்லை என்றால் அந்த திறமைகளால் எந்த பயனும் இல்லை. தர்மமே இறுதி வெற்றியை தீர்மானிக்கும். நாளை தன் படை வீரர்களின் தியாக உணர்வை பற்றி துரியோதனன் பெருமையாக பேசும் 9வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.